ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்க கோகோனட் ட்ரீல உட்காந்துச்சு. ஸ்டாக் வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். அதோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் காஃபியோட அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் காஃபி எல்லாருக்கும் எப்படி இருக்கும்ன்றது காஃபி லவர்ஸ்க்கு தெரியும். ஒரு காஃபியோட அந்த டே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி பிளாக் காஃபி தான் குடிப்பேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயாச்சும் வந்து மில்க் ஊற்றி காஃபி குடிப்பேன். இது ஆக்சுவலாக எனக்கு கிடையாது, என் பொண்ணுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ குழந்தைங்களுக்கும் காஃபி கொடுக்கறதுன்றது வந்து நல்லதில்லை, ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த காஃபியோட அரோமா வந்து மார்னிங் இருக்கும்போது அந்த டே என்னமோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல் கொடுக்கும். ஸோ எத்தனை பேர்த்துக்கும் அந்த காஃபியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ராகி தோசை தான். ராகி தோசை வந்து எந்த காம்பினேஷனில் அரைக்கணுன்றதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ராகி தோசைன்றது வந்து மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மோஸ்ட்லி ராகி அண்ட் கம்பு தோசை வந்து வீக்லி த்ரைஸ் எப்படினாலும் சேர்த்துருவேன் நான். ஸோ அது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து கீழடி தான் போயிருந்தோம். இது வந்து சண்டே ஹேப்பனிங்ஸ் இது. ஸோ ரொம்ப ஒரு அமைதியான ஆம்பியன்ஸ். ஸோ இப்படி தான் போச்சு அந்த டே.